அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பலஸ்தீன் மீட்பு போர் 727வது நாளை எட்டியிருக்கிறது. இதில் ட்ரம்புடைய போர் நிறுத்த திட்டத்தை போராளிகள் எடுத்தவுடன் 2 நிபந்தனைகளை நிறைவேற்றிவிட்டார்கள். நிறைவேற்ற தயாராக இருக்கிறார்கள். எல்லா ஹாஸ்டேஜஸும் டெட் ஆர் அலைவ், இறந்தவர்களும் உயிரோடு இருப்பவர்களும் 72 மணி நேரத்துக்குள்ளால் வெளியே விட வேண்டும், போட்டு விட்டுறலாம். அதற்கு இணையாக இஸ்ரேல் சிறைகளிலே இருப்பவர்களை வெளியிட வேண்டும். அதற்கு அவர்களில் சிலரைத்தான் வெளியிடுவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். பரவாயில்லை என்று ஒத்துக்கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் உடனேயே காசாவின் மீதான போரை நிறுத்த வேண்டும் என்று ட்ரம்ப் உத்தரவிட்ட போதும் அதை நெத்தன்யாஹூ செய்வெடுப்பதாக தெரியவில்லை. இஸ்ரேலில் உள்ள 2 அந்த வலதுசாரி அல்லது தீவிர வலதுசாரி அமைச்சர்களை அழைத்து பேசி, அதாவது அந்த பினான்ஸ் மினிஸ்டர் என்று சொல்லக்கூடிய நிதியமைச்சர் சோமஸ்ட்ரிக், 2வது பைத்தியம் பிடிச்ச பென்கர், இந்த 2 பேரையுமே திரும்பி பிடித்து பேசி வைத்து கொண்டு நாங்கள் அதை செயல்படுத்த போகிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் காசாவின் மீதான தாக்குதல் தொடர்கிறது என்பதுதான் உண்மையான நிலவரம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் நேற்றும் 61 பேர் கொலை செய்யப்பட்டு இருக்கிறார்கள். இட் இஸ் நாட் சீஸ் ஃபயர் பட் ஸ்லோயிங் டவுன் என்று ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். போர் நிறுத்தமல்ல, எங்களுடைய தாக்குதலை 2 தரப்பாரும் குறைத்து இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அல்-காசம் பிரிகேட்ஸ் நேற்று ஒரு புல்டோசரையும் அதற்கு பின்னால் வந்த இஸ்ரேல் இராணுவத்தினையும் டெல் அல் ஹவா நெய்பர்ஹுட்டில் அளித்திருக்கிறார்கள். அவர்கள் காசா சிட்டிக்குள்ளால் நுழைவதற்கு எடுத்த முயற்சி முறியடிக்கப்பட்டிருக்கிறது. அல் குட்ஸ் பிரிகேட்ஸ் சுஜியாவில் அல் முந்தார் ஹில்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த மலைக்குன்றிலே இருந்து கீழே இறங்க முயன்ற இஸ்ரேல இராணுவத்தினரை தாக்கி விரட்டி இருக்கிறார்கள். கான்யூனிஸில் அல் காசம் பிரிகேட்ஸ் மீண்டும் ஒரு தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள். இதெல்லாம் எதை காட்டுகிறது என்று சொன்னால், இந்த தாக்குதலை சற்று குறைக்காமலே 73 பேர் அங்கே விடை கைதிகளாக இருப்பவர்களை விட வேண்டும் என்று சொன்னால் அது எப்படி முடியும் என்பது போராளிகளுடைய கேள்வி. அடுத்து இப்பொழுது போராளிகள் அதை ஏற்றுக்கொண்ட பிறகு, ட்ரம்புடைய ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு, இஸ்ரேலிலே சில குழப்பமான சிந்தனைகள். ஹமாஸ் தான் எதிர்தரப்பில் ஒரு பக்கம் ட்ரம்பும் நெத்தன்யாஹூவும் அல்லது அமெரிக்காவும் இஸ்ரேலும், போராளிகள் சார்பில் ஹமாஸ் மட்டுமே பிரதிநிதித்துவப்படுத்தப்படுகிறார்கள். இது எந்த வகையிலும் ஹமாஸை ஆயுதங்களை கீழே வைத்துவிட்டு ஹமாஸை இல்லாமல் ஆக்குவதற்கு உதவி செய்யாது என்று ஒரு வியாக்கியானத்தை கொண்டு வருகிறார்கள். ஹமாஸ் பல விஷயங்களில் பேச வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது. ஆகவே இப்பொழுது நிலை என்னவென்று சொன்னால், ட்ரம்ப் தன்னுடைய மிடில் ஈஸ்ட் எல்வாய் என்று சொல்லக்கூடிய மத்திய கிழக்கு தூதுவர் விட்காஃபை இன்னொரு அதிகாரியையும் கெய்ரோவுக்கு அனுப்பியிருக்கிறார். ஏனென்று சொன்னால் கத்தரை நம்பி போராளிகள் போக முடியாத ஒரு நிலை. கெய்ரோவுக்கு அனுப்பியிருக்கிறார்கள். அங்கே ஹமாஸ் போராளிகள் வருவார்கள், அவர்களும் இவர்களும் பேசுவார்கள். அதில் என்னவென்று சொன்னால், ஹமாஸு இப்போ ரொம்ப லீகலாக ஒரு பாயிண்டை ரைஸ் பண்ணிருக்கு. அது என்னான்னு சொன்னா, நான் இப்போ உள்ள போர் நிறுத்தம் ஆல்ரைட்டு, ஹாஸ்டேஜஸ் என்று சொல்லக்கூடிய அழைத்து செல்லப்பட்டவர்களை விடுவிப்பது ஆல்ரைட்டு, ஆனால் இஸ்ரேல் ஒரு ஆக்குபேஷன் ஃபோர்ஸ் என்று சொல்லி அது ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளில் இருந்து வெளியே வர வேண்டும் என்று ஐக்கிய நாடுகள் சபையின் தீர்மானத்தை எப்படி செயல்படுத்துவது, அதையும் இதில் சேர்க்க வேண்டும். அடுத்தது பாலஸ்தீன் ஸ்டேட் என்று ஒன்று உலக நாடுகளால் அங்கீகரிக்கப்பட்டு இருக்கிறது. ஆகவே அந்த தனி பாலஸ்தீனத்தைக்கும் இதில் வழிகாண வேண்டும் இந்த ஒப்பந்தத்தில். இல்லை என்றால் சர்வதேச விதிகளுக்கும்
சர்வதேச அளவில் இன்றைக்கு ஒத்துக்கொள்ளப்பட்டிருக்கின்ற எல்லா நிபந்தனைகளையும் தூக்கி காட்டிலே வீசியது போல இருக்கும். அடுத்தது, இதுவரைக்கும் கொலை செய்யப்பட்ட 67,074 போர் நிறுத்த பேச்சு ஆரம்பித்த பிறகு கொஞ்சம் ஷஹீதுகளின் எண்ணிக்கை வேகமாக கூடியிருக்கிறது என்பது என்னுடைய கணிப்பு. ஆக அந்த அந்த கிரிமினல் குற்றத்துக்கு உள்ள தண்டனை, அதன் பிறகு அந்த தண்டனையை வேண்டுமானால் ஐசிசி பார்த்து கொள்ளட்டும். ஆனால் இப்பொழுது அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய காசாவினுடைய ரிகன்ஸ்ட்ரக்ஷன் பிளானே தெளிவாக இருக்க வேண்டும். எல்லாத்தையும் விட தெளிவாக இருக்க வேண்டும். இஸ்ரேல் எப்பொழுது எப்படி வெளியேறுகிறது, எந்த ரூட் வழியாக வெளியேறுகிறது, அது வெளியேறிய பின்னால் தான் போராளிகளாகிய நாங்கள் அழைத்து செல்லப்பட்டவர்களை ஒருங்கிணைத்து கொண்டு வந்து வெளியிட முடியும் என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். ஆக ஒரு போரை நடத்தி கொண்டு போர் ஒப்பந்த செயலுக்கு வந்துவிட்டது என்ற முட்டாள்தனத்தை ட்ரம்ப் தீட்டிக் கொண்டு இருக்கிறார். அடுத்து சகோதரர்களே, நான் பல நேரங்களிலும் இந்து பத்திரிகை எழுதுகின்ற கட்டுரைகளை உங்களுக்கு மேற்கோள் காட்டியிருக்கிறேன். இந்து பத்திரிகை, தி ஹிந்து பத்திரிகை 4th அக்டோபர் நேற்று ஒரு மிக சிறந்த எடிட்டோரியலை எழுதியிருக்கிறது. அதில் அந்த மிக சிறந்த எடிட்டோரியல் என்று பாராட்டுவதற்கு காரணம் அது போராளிகளுக்கு சார்பாக இருக்கிறது என்பதனால் அல்ல, பாலஸ்தீன பிரச்சனையை எவ்வளவு ஆழமாக அது புரிந்து கொண்டு எழுதியிருக்கிறது என்பது ஓரளவுக்கு மலைக்கவே செய்கிறது. அது தெளிவாக சொல்லுகிறது. எவ்வளவோ கொலைகளை செய்து விட்டார்கள் இஸ்ரேலிய ராணுவத்தினர். காசா இஸ் ரெடியூஸ்ட் டு டஸ்ட், அதாவது காசாவை துகள்களாக தூசுகளாக மாற்றிவிட்டார்கள். எட் ஹமாஸ் ஹாஸ் நாட் பீன் டோட்டலி டிஃபீட்டட், ஹமாஸை முழுமையாக தோற்கடிக்க முடியவில்லை. எனி லாஸ்டிங் பீஸ் hints on an agreement between Israel and the representatives of two representatives of Palestine, even if Hamas is kept out. நீங்க ஹமாஸ் அப்புறப்படுத்தினால் கூட பாலஸ்தீனத்தில் காசாவில் அமைதி வர வேண்டும் என்று சொன்னால் உண்மையான மக்கள் பிரதிநிதியோடு நீங்கள், பாலஸ்தீன மக்கள் பிரதிநிதிகளோடு நீங்கள் பேச வேண்டும். இல்லை என்றால் ஆயிரக்கணக்கான போராளி குழுக்கள் இருக்கின்றன, அவை போராடும், ஆனால் அமைதி வராது. ஒரு ஆழமான பார்வை. இப்பொழுது ஹமாஸ் மட்டுமே பிரச்சனை இருக்கிறார்கள், இல்லை. ஹமாஸை நீங்க தோக்கடிக்க முடியாதுன்னு அர்த்தம் இல்லை சொல்லுறது வேற விஷயம். ஆனால் ஒப்பந்தம் செல்வட வேண்டுமென்றால் 2 பாலஸ்தீனியன் பீப்புளோடு சேர்ந்து நீங்க பேச வேண்டும். ஹமாஸ் மிகப்பெரிய பெருந்தன்மையாக பாலஸ்தீன அதாரிட்டியை அழைத்து உடனேயே நீ காசாவை நிர்வகிப்பதற்கான எல்லா மக்களுடைய பிரதிநிதிகளை கொண்டு ஒரு அவையை தயார் செய்ய என்று சொல்லி இருக்கிறார்கள். அந்த நத்தியானுடைய அடிவரணி நயவஞ்சகன் எதையும் பற்றி கவலைப்படாமல் அவள் பல்லை இழித்து கொண்டு இருக்கிறார். அடுத்தது ஹிந்து எடிட்டர்கள் சொல்லுகிறது, பாலஸ்தீனியன்ஸ் வில் நாட் பி ஃபோர்ஸ்ட் டு லீவ், பாலஸ்தீனர்களை எக்காரணத்தை கொண்டு நீங்கள் விரட்ட முடியாது. இப்பொழுது இருக்க ஒப்பந்தத்திலும் நீங்கள் அவர்களை விரட்டுவோம் என்று சொல்லவில்லை. அவர்கள் அந்த மண்ணிலே தான் வாழ்வார்கள் அல்லது வடிவார்கள். A ceasefire and permission to stay on will be a relief. இப்பொழுது அந்த மக்கள் அலைக்கழிக்க வேண்டாம், ஒரு போர் நிறுத்தம் அவர்களுக்கு ஒரு சின்ன ரிலீஃபாக இருக்கலாம். ஆனால் கடைசியில் மிக அருமையான ஒரு வார்த்தையை சொல்லுகிறது. If Palestinians have to reject Hamas completely, there is no assurance that Palestinian resistance will wither away. மக்களே ஹமாஸை வேண்டாம் என்று சொல்லிவிட்டால் கூட இது ஒரு எக்ஸ்ட்ரீம் சூழ்நிலை தான், நடக்காது. ஆனாலும் போராளிகள் வில் நாட் விதர் அவே, அவர்கள் காட்டிலே கலந்து போய்விட மாட்டார்கள் என்பதை தெளிவுபடுத்துகிறது. வித்தவுட் எ கிரெடிபிள் பாத்வே டு பாலஸ்தீனியன் ஸ்டேட்ஹுட், அதாவது தனி பாலஸ்தீனத்துக்கான நம்பகத்தகுந்த ஒரு ரூட், ஒரு வழி வகை அதில் இல்லை என்று சொன்னால், without credible pathway to Palestinian statehood, violence will continue in one form or other. தாக்குதல்கள் ஒரு விதத்தில் அல்லது இன்னொரு விதத்தில் நடந்து கொண்டே இருக்கும். கடைசியிலே ஒரு இன்டர்நேஷனல் போர்ஸ் நீங்கள் அங்கே கொண்டு வருவது மூலம் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று சொன்னால்,
ஹமாஸ் ஆண்டு கொண்டிருந்த ஒரு பகுதியை ட்ரம்போட ஆட்கள் ஆழ்வார்கள் என்ற நிலையை ஏற்படுத்துகிறீர்கள். இது நிச்சயமாக பிரச்சனையை தீர்க்காது. போராளிகள் திக்கெங்கும் இருந்து வந்து போராடுவார்கள். அதை ரெசிஸ்டன்ஸை அழிக்கவே முடியாது. அடுத்து, மிஸ்டர் ட்ரம்ப் இஸ் மேக்கிங் அன் ஆல்ரெடி இன்ட்ரிக்டபிள் கான்ஃபிளிக்ட் மோர் காம்ப்ளிகேட்டட். ட்ரம்ப் ஒரு முட்டாள்தனமான அறிவிப்பு. கடைசியாக பௌர்ணர்த்தத்தை ட்ரெண்ட் எடிட்டோரியல் ஒரு முட்டாள்தனமான அறிவிப்பின் மூலம் இருக்கக்கூடிய குழப்பகரமான பிரச்சனையை இன்னும் குழப்பி இருக்கிறார். திஸ் ப்ரொபோசல் வில் ஹிம் த பீஸ். இந்த அறிவிப்பு அமைதியை ஏற்படுத்தாது. rather it will drag him deeper into the quicksand of West Asia. அந்த மத்திய கிழக்கு நாடுகளிலுடைய இந்த ஒரு சதுப்பு நிலத்துக்கு அவர் தன்னை கொண்டு போய் விடுகிறார். ஆக ஹமாஸை அழிக்க முடியாது. ஹமாஸை நீங்க அந்த பக்கம் இந்த பக்கம் சொன்னாலும் அந்த மக்கள் போர்க்குணம் கொண்டவர்கள், தங்களுடைய எந்த உரிமையை விட்டு கொடுக்க மாட்டார்கள். பாலஸ்தீனத்துக்கு ஒரு தனி ஸ்டேட் என்ற ஒன்றை தவிர வேறு எதை கொண்டு வந்தாலும் இஸ்ரேலுக்கு நிம்மதி கிடையாது. அவர்கள் இருக்க விட மாட்டார்கள், அழிப்பார்கள் என்று மிக பாரதூரமான, அதே சமயத்தில் ஆழமான ஒரு எடிட்டோரியலை சொல்லி இருக்கிறார்கள். இதே வார்த்தைகளை வேறு விதத்தில் ஹமாஸ் இப்பொழுது ட்ரம்பிடம் கேட்கிறது. இன்டர்நேஷனல் லாலாம் தூக்கி வெளியே போட்டு நீ ஒரு அறிவிப்பு செய்யா, நீ உன்னுடைய அறிவிப்பு இன்டர்நேஷனல் சட்டங்கள், அதாவது ஒரு ஆக்கிரமிப்பு நாடு இஸ்ரேல், அது வெளியேற வேண்டும் என்பதையும் தனி பாலஸ்தீன வேண்டும் என்பதையும் புறக்கணித்து விட்டு எங்கே எல்லாரையும் நீங்க விடுங்க, நாங்க எல்லாரையும் விடுவா, போர் நடக்காது என்ற முட்டாள்தனமான இந்த முழக்கத்துக்கு வழி இல்லை என்பதை ஹமாஸும் ரொம்ப சாதுரியமாக சொல்லி இருக்கிறார்கள். சகோதரர்களை, சர்வதேச ஊடகம் முழுவதும் ஹமாஸோடைய பதில் ட்ரம்பை ஒரு பெரிய முக்கியமான டிராப்புக்குள்ளால கொண்டு வருகிறது. இதை ஒத்துக்கொண்டதன் மூலம் அவர்கள் பல விஷயங்களை சாதிக்க இருக்கிறார்கள் என்று சொல்லி இருக்கிறார்கள். இணைந்திருங்கள். எல்லா தகவலையும் தருகிறோம். வாஹிர் தவானா. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.